ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிள் ஈஸியான சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெஜ்ஜி பேசன் டோஸ்ட், காய்கறி, கடலை மாவு, அப்புறம் பிரெட் மூணும் வச்சு ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம், கடலை மாவு பேட்டர். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை பொடியா கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன். அது கூட 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப பேசிக்கா இது மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இது கூட நீங்க கொடமிளகாய் சேர்க்கலாம், ப்ரோக்கோலி சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம். உங்களுக்கு கேரட் வேணும்னா அது கூட நீங்க கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாய்ஸ் உங்க விருப்பம் தான். காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்க போறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு காரத்துக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா பொடி சேர்க்கிறேன். எனக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா வாயில கடிப்படக்கூடாதுங்கனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா பொடி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல ஹிங், அது பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணி கொத்தி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து இந்த மாவை ஓரமா வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி குத்திடாதீங்க. அட் அ டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குத்தி கரைச்சு உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சேர்த்து எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு இதுல டிப் பண்ணி போடுறதுக்கு ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க ப்ரௌன் பிரெட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன பிரெட் வீட்டில் அவைலபிளா இருக்கோ இல்லை எந்த பிரெட் உங்களுக்கு ஓகேவோ அது நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ், இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த மாவுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் சரியா இருக்கும். பிரெட்டை நான் இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வேணுங்கனால நான் இப்படி கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாங்கிளா வேணும்னா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கடலை மாவு பேட்டர் இருக்கு இல்லையா, அதுல டிப் பண்ணி நம்ம தோசை கல்லுல போட்டு எடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்றேன்னா, நான் தோசை கல்லுல ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்ட்டு நான் கல்லுல வச்சிருக்கேன். மீடியம் ஃபிளேம்ல தான் நான் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிரெட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த கடலை மாவு கரைசல்ல நல்லா 2 சைடும் டிப் பண்ணி அப்படியே ஸ்லோவா தவால போட்டுருங்க. இந்த தவால போடுறச்சு கேர்ஃபுல்லா போடுங்க. மேல நீங்க எண்ணெய் தண்ணி சேர்க்கறச்சே பட்டுன்னு தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி 4 ஒரே டைம்ல, எனக்கு பெரிய கல்லுங்கனால நான் 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த 4 பீஸ் பிரெட்டுக்குமே நான் இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. அப்படியே மெல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்க இப்போ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எண்ணெயே இல்லாம கூட பண்ணலாம், இல்ல வெறுமா எண்ணெயை பிரஷ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சதுக்கு அப்புறமா அடியில கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜென்டலா நம்மளோட அந்த பிரெட்டை திருப்பி போட்டுக்கோங்க. டோஸ்டே இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு 3-4 நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் கலர் இன்னொரு சைட்ல வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போறோம். மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஃபிளேமை ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா வெளியில டக்குன்னு உங்களுக்கு கலர் வந்துடும். உள்ளுக்குள்ள இருக்கிற கடலை மாவு பச்சையாவே இருக்கும். ஸோ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதை கிரீன் சட்னி இல்லைன்னா கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெளியில லைட்டா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்கையும் எங்கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். என்ஜாய்.